வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களை பற்றி, அவருடைய பின்னணி, அவருடைய வெற்றி வாய்ப்பு, அவருடைய கல்வி தகுதி மற்றும் பல விவரங்களை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். கணபதி ராஜ்குமார் கணபதி பகுதியில் உள்ள நல்ல தண்ணீர் தோட்டம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர். அவர் BA ஆங்கில இலக்கியமும் MA மாஸ் கம்யூனிகேஷனும் LLBயும் படித்திருக்கிறார். ஜேர்னலிசம் மற்றும் மாஸ் கம்யூனிகேஷனில் அவர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்து அவர் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். அவரது மனைவி தமயந்தி, மகன் விகாஷ், அவருக்கு யாழினி என்று ஒரு மகளும் இருக்கிறார். அடிப்படையில் அதிமுக காரரான கணபதி ராஜ்குமார் 2011 அதிமுக சார்பில் போட்டியிட்டு கோவை மாநகராட்சி கவுன்சிலர் ஆகிறார். பிறகு 2014 நடந்த மேயர் தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் நந்தகுமாரை 2,91,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோற்கடிக்கிறார். மேலும் கட்சியிலும் மாவட்ட செயலாளர் என்கிற பொறுப்பையும் அவர் வகித்திருக்கிறார். ஜே அவர்களுடன் மிக நெருக்கமாகவும் இருந்திருக்கிறார். 2016 ஜேவின் மறைவுக்கு பிறகு அவர் SP வேலுமணியுடன் ஏற்பட்ட கருத்து மோதலால் கட்சியில் ஓரங்கட்டப்படுகிறார். பின்பு 2020 அவர் திமுகவில் இணைகிறார். இதுவரை கோவை பாராளுமன்ற தொகுதியில் 17 MPக்கள் தேர்வாகி மக்களவைக்கு சென்றிருக்கிறார்கள். அதில் காங்கிரஸ் 5 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் 3 முறையும், திமுக 2 முறையும், பாஜக 2 முறையும், அதிமுக 1 முறையும் தங்களது வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து மக்களவைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். வழக்கமாக தேசிய கட்சிகள் போட்டி போடுகிற கோவையில் சென்ற முறை திமுக கூட்டணியில் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நடராஜன் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றார். இந்த முறை தேர்தல் களம் மாறி இருப்பதால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேறு தொகுதிகளை ஒதுக்கி இந்த தொகுதியில் திமுக தானே போட்டியிடுவதாக முடிவெடுத்து இந்த முறை கணபதி ராஜ்குமார் அவர்களை வேட்பாளர் ஆக்கியிருக்கிறது. ஆனால் இங்கு வேறு சில பெயர்கள் திமுக வேட்பாளர்களாக ஆகப் போகிறார்கள் என்று சில பெயர்கள் பத்திரிகைகளில் யூகங்களாக அடிபட்டன. மக்கள் நீதி மையத்திலிருந்து வந்த IT விங்கினுடைய இணைச் செயலாளர் மகேந்திரன், மருத்துவர் அணி மாநில இணைச் செயலாளராக டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் ஆகிய 20 பெயரும் அடிபட்டது. ஆனால் செந்தில் பாலாஜியினுடைய ஆலோசனையின் பேரில் இப்பொழுது திமுகவில் கோவை மாநகர் மாவட்ட அவைத்தலைவராக பதவி வகிக்கும் கணபதி ராஜ்குமார் அவர்கள் வேட்பாளராயிருக்கிறார். நேர்காணலில் ஸ்டாலின் அவர்களுடன் பேசிய கணபதி ராஜ்குமார் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில், குறைந்தது 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் திமுக வெல்ல முடியும் என்று கொடுத்த நம்பிக்கை அவர் மேல் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த களம் மிக கடுமையாக காணப்பட்டாலும் கூட திமுக அணிக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. பல வருடங்களாக 2019 பாராளுமன்ற தேர்தலாகட்டும், 2021 சட்டமன்ற தேர்தலாகட்டும், தனது கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோடு மிகுந்த ஒற்றுமையோடும் கட்டுப்பாட்டும் இருக்கும் திமுக கூட்டணி இம்முறையும் தனது கூட்டணி கட்சி வாக்குகளையும் சேர்த்து அறுவடை செய்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும் என்று திமுக தொண்டர்களும் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். மேலும் இதை போன்ற தேர்தல் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.